السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நீங்கள் கேட்கக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து நாம் பதில் வழங்கி வருகிறோம். பல சகோதர சகோதரிகள் அவர்களுடைய கேள்விகளை நம்மிடம் கேட்டு தெளிவு பெற்று வருகிறார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் இந்த நிகழ்ச்சியினூடாக பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வரிசையிலே இந்த வாரத்திற்கான முதல் கேள்வியாக ஒரு சமகால நிகழ்வையொட்டி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று சொன்னா, 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக DMRCA, அதாவது முஸ்லிம் சமய மற்றும் கலாசார திணைக்களம் மற்றும் ஹஜ் கமிட்டி இணைந்து அமானா வங்கியில் மை ஹஜ் பிளான் என்ற பெயரில் ரூபாய் 7.5 லட்சம் வைப்பீடு செய்ய வேண்டும் என வலுக்கட்டாயப்படுத்தி அதன் மூலம் தகாஃபுல் காப்பீடு, லாப பங்கீடு, கேஷ்பேக், தங்க நாணயம் போன்ற வணிக சலுகைகள் வழங்கப்படுவது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுமா என்று மாவனெல்லையை சேர்ந்த சகோதரர் முர்சிபான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நாட்டில் ஹஜ்ஜுக்காக பயணம் மேற்கொள்வதற்கு தயாராகுபவர்கள் முஸ்லிம் கலாசார திணைக்களத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஹஜ் கமிட்டியின் ஊடாகத்தான் ஹஜ் பயணங்களை மேற்கொள்வார்கள். அப்படி ஹஜ் பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய கோட்டாவின் அடிப்படையில் இலங்கைக்கு ஒரு வருடத்திற்கு எத்தனை ஹஜ் பயணிகளுக்கு கோட்டாக்கள் விதிக்கப்படுகிறதோ அத்தனை ஹஜ் கோட்டாக்களை ஏஜென்சிகள் ஊடாக பிரித்துதான் அவர்கள் அனுப்பி வந்தார்கள். இந்த வருடம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜுக்கான பயண ஏற்பாடுகளை செய்வதற்கு அமானா வங்கியுடன் இணைந்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 7-8 மாதங்களுக்கு முன்பதாகவே அமானா வங்கியில் 7.5 லட்சம் ரூபாய்களை முற்பணமாக பதிவு செய்ய வேண்டும், வைப்பீடு செய்ய வேண்டும் என்று முஸ்லிம் கலாசார திணைக்களம் தங்களுடைய உத்தியோகபூர்வமான ஒரு அறிவித்தலின் ஊடாக அறிவித்து இருக்கிறார்கள். அந்த அறிவித்தல்ல என்ன வருதுன்னு சொன்னா, accordingly all individuals intending to perform Hajj in the year 2026 are hereby requested to follow the below instructions என்று சொல்லி முதலாவதா சொல்றாங்க. நம்பர் 1, open a special account allocated for this purpose named My Hajj Plan with Amana Bank under your individual name and deposit a sum of LKR 750,000 on or before 20th September 2025. அதாவது நீங்க அமானா வங்கியில 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் திகதிக்குள்ள 7.5 லட்சம் ரூபாய்களை உங்களுடைய தனிப்பட்ட பேரில் மை ஹஜ் பிளான் என்ற விசேட வங்கி கணக்கு பிரிவின் ஊடாக நீங்கள் வைப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. இரண்டாவது, all payments for the Hajj pilgrimage in 2026 should be made only to this account under the individual name. அதாவது எல்லா விதமான கட்டணங்களும், நீங்கள் ஹஜ்ஜுக்காக செலுத்த வேண்டிய எல்லா பணங்களும் நீங்கள் இந்த அக்கவுண்டில், இந்த கணக்கில் மாத்திரம்தான் வைப்பீடு செய்ய வேண்டும், கட்டாயப்படுத்துறாங்க. மூணாவது சொல்றாங்க, the Hajj Committee and DMRCA, ஹஜ் கமிட்டியும் முஸ்லிம் கலாசார திணைக்களமும் will announce the target dates to fulfill the remaining payments. அவங்க பேலன்ஸ் பேமெண்ட்டுகளை செலுத்துவதற்கான கால வரையறை எப்போ என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள். once the package prices are finalized, உங்களுடைய ஹஜ் பயணத்துக்கான முழு பேக்கேஜுக்கான தொகை எவ்வளவு என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அறிவிப்பார்கள் என்று சொல்றாங்க. அதே போல நாலாவதா சொல்றாங்க, deposits made to this account will be utilized for Hajj related payments only under the instructions given by the Hajj Committee and DMRCA to Amana Bank. அமானா வங்கிக்கு ஹஜ் கமிட்டியும் முஸ்லிம் கலாசார திணைக்களமும் என்ன தகவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த அக்கவுண்டில் உள்ள பணங்கள் ஹஜ் சம்பந்தப்பட்ட கிரியைகளுக்குரிய தொடர்பான கணக்குகளுக்காக, செலவினங்களுக்காக செலவிடப்படும் என்று அறிவிக்கிறாங்க. அஞ்சாவது சொல்றாங்க, funds lying in this account
இந்த அக்கவுண்டில் தேங்கி கிடக்கும் நிதிகள் until they are utilized, அது தேவையான அந்த காரியங்களுக்கு பயன்படுத்தும் வரைக்கும் for Hajj related payments, until they are utilized for Hajj related payments, ஹஜ்ஜுக்கான அந்த செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படும் வரைக்கும் will be credited with applicable profits, அதுவரைக்கும் உங்களுக்கு அவசியப்படுகின்ற உங்களுக்குரிய லாபங்களோடு உங்களுடைய கணக்கில் வைப்பீடு செய்யப்படும் என்று சொல்றாங்க. இப்படி கண்டினியூவா அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டை போடுறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க இந்த கணக்குல 7.5 லட்சம் போட்டீங்கன்னா ஹஜ்ஜுக்கான செலவினங்கள் எப்ப செய்யப்பட வேண்டுமோ அது வரைக்கும் இந்த வைப்பீட்டில் இந்த கணக்கில் இருக்கக்கூடிய காசுக்கு உங்களுக்கு நாங்கள் லாபம் தருவோம் என்று அறிவிக்கிறாங்க. லிமிட்டட் டெண்ட் ஒன்று போடும், டைம் இல்லை சுற்றி பேங்க் ஆஃப் சிலான், பீப்புள்ஸ் பேங்க் அண்ட் அமானா பேங்க்ல, அதில் அமானா பேங்க் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அந்த இல்லை அதில் நாங்கள் சொன்னோம், ஹஜ்ஜுக்கு போகிற விருப்பமாக்கள் அவங்களோட ஓன் பேரில், அவங்களோட அக்கௌண்ட் வேறொருத்தரோட அக்கௌண்ட்ல இல்லை, அவங்களோட ஓன் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் திறந்து 750,000 கெட்ட, அதில் வார லாபம் அந்த மாசம் 1 மாசம் 2 மாசம் அங்கே சல்லி இருந்தால் அந்த லாபம் அவங்களுக்கு தான் போகும். பேங்க்கு ஒருத்தருக்கும் போடல. சில நான் சல்லி எங்கே டேரக்ட் போகணும்னு இல்லை, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நாங்கள் சல்லி போட்டுருந்தா அது கிடைக்கிற மாதிரி இந்த சல்லியில் அந்த 1 மாசம் 2 மாசம் அங்கே இருந்தால் அந்த லாபம் அந்த ஹாஜிமார்க்கு தான் போகும். இது யார் அறிவிக்கிறார்? முஸ்லிம் சமய கலாசார திணைக்களம் அறிவிக்கிறாங்க. அமானா வங்கியும் அவர்களுடைய இணையதளத்துல என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க இப்படி ஹஜ் பிளானுக்கு கீழே நீங்கள் வைப்பீடு செய்யப்படுகின்ற நிதிக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. முதலாவது அறிவிக்கிறாங்க ஃப்ரீ 1 மில்லியன் தகாஃபுல் கவர் என்று சொல்றாங்க. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாவுக்கான தகாஃபுல் காப்புறுதி ஒன்றை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்றாங்க. அதாவது இலவசமான ஒரு காப்புறுதியை வழங்குவோம் என்று சொல்றாங்க. ரெண்டாவதா சொல்றாங்க ப்ராஃபிட் பெய்ட் ஆன் ரிமைனிங் அக்கவுண்ட் பேலன்ஸ் பேஸ்ட் ஆன் முவாரபா கன்செப்ட், உங்களுடைய வங்கி கணக்குல மீதமாக இருக்கக்கூடிய அந்த தொகைகளுக்கு முவாரபா முறையில் உங்களுக்கு லாபங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்றாங்க. மூணாவதா சொல்றாங்க ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆன் சவுதி ரியால்ஸ், நீங்க சவுதியில ரியால்களை பணமாற்றம் செய்வதற்கான விசேட சிறப்பு மாற்று விகிதங்களை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்றாங்க. அடுத்ததா கேஷ்பேக் ஆன் டெபிட் கார்டு ஸ்பெண்ட், டெபிட் கார்டுகளுக்கான கேஷ்பேக் சலுகை வழங்குவோம். ஸ்டாண்ட் a chance to win a gold coin, உங்களுக்கு ஒரு கோல்ட் காயினை வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த வாய்ப்பினை வழங்குவோம். கம்ப்ளிமெண்டரி டிராவல் அசசரிஸ், மேலும் ஹஜ் பயணத்துக்கான இலவச உபகரணங்கள், பயண உபகரணங்களையும் வழங்குவோம் என்று இந்த வைப்பீட்டுல நீங்கள் உங்களுடைய பணங்களை வைப்பீடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்று ஒரு வணிக நோக்கம் கொண்ட சலுகைகள் பட்டியல் ஒன்று அமானா வங்கியும் சொல்றாங்க. இப்ப இதுல உள்ள பிரச்சனை என்ன? இப்படி செய்வது சரியா? முஸ்லிம் கலாசார திணைக்களம் இறையச்சத்தின் உச்சத்தில் நடத்தப்படுகின்ற ஹஜ் பயணத்திற்காக முஸ்லிம்கள் தயாராகுகின்ற நேரத்தில் அவர்களுடைய இந்த ஹஜ்ஜுக்கான முற்பணத்தை வங்கி கணக்கில் கட்டாயம் வைப்பீடு செய்ய வேண்டும் என்று அறிவித்து அந்த வங்கி கணக்குல வைப்பீடு செய்கின்ற பணத்திற்கு லாபம் பகிர்ந்து தருகிறோம் என்று சொல்லி அதுல ஒரு வணிக நோக்கத்தை உள்வாங்கி இப்படி முஸ்லிம் சமூகத்துல ஒரு புனிதமான ஒரு கடமையை வணிக நோக்கத்தோடு தொடர்பாக்கி அதை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய விதத்தில் அமானா வங்கியும் லாபம் அடைந்து மார்க்க கடமையை நிறைவேற்ற நினைப்பவர்களுக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது மார்க்க அடிப்படையில சரியா என்பதை நாங்க பார்க்கணும். முதல்ல ஹஜ் என்றால் என்ன? அது இறையச்சத்தின் ஒரு உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயணம், ஒரு தியாக பயணம். அந்த பயணத்துக்காக வேண்டி தயாராகுபவர்களுக்கு அல்லாவே என்ன சொல்கிறான்? நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள், தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய, தயார்படுத்திக் கொள்ளக்கூடியதிலே மிகவும் முக்கியமானது, சிறந்தது தக்குவாதான். அறிவுடையவர்களே என்னையை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரால 197வது வசனத்துல அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஹஜ்ஜி பயணம் என்பது ஒரு தக்குவாவின் அடிப்படையில், தக்குவாவின் உச்சத்தில் நடத்தப்படுகின்ற பயண ஏற்பாடுகள்ல உங்களுக்கு இருக்க வேண்டியது இந்த பயண பொருட்களை விட தக்குவாதான் அதிகமா இருக்கணும், அதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வணிக நோக்கத்தை ஏன் கலந்தாங்க? ஏன் வணிகத்துக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொண்டாங்க? ஹஜ்ஜில போய் வியாபாரம் செய்வது என்பது தனி விஷயம். இது என்ன பண்றாங்க? நீங்க முற்பணமாக செலுத்தக்கூடியதை
நீங்க பிசினஸ்ல போடுங்க என்று எப்படி இவங்க வலுக்கட்டாயப்படுத்துவாங்க? மார்க்கத்துல இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஒரு வியாபாரம் செய்யறாங்கன்னு வைங்களே, அந்த வியாபாரத்துல நான் விரும்பாத நிலையில் எப்படி நான் வியாபாரத்துல ஒரு முதலீட்டாளராக நான் மாறுவது? ஒரு வியாபாரத்துல நான் எப்படி ஒரு பங்குதாரராக மாறுவது? நான் அதை விரும்பிதானே செய்யணும். அல்லாஹ் தஆலா அப்படித்தானே மார்க்கத்துல கட்டளை இடுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? 4வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியிலே பாத்திலான முறையில் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராலின் மின்கும், உங்களுக்கு மத்தியிலே விருத்திகரமாக நடக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலே தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். விருத்திகரமாக நீங்க வியாபாரம் செய்யறதா இருந்தா நீங்க விரும்பணும், ஒருவருக்கொருவர் விரும்பி வியாபாரம் செய்யுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் பொருளாதாரத்தை அடைந்தால், இன்னொருவருடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினால், அது பாத்திலான முறையில் பொருளாதாரத்தை அனுபவிப்பதாக ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஹஜ்ஜுக்கு போறவங்க இப்ப யாரு கேட்டாங்க வியாபாரத்துல முதலீடு செய்யணும்னு? யாரு கேட்டாங்க? எங்களோட காசை நீங்க முவாரபா முறையில உங்களோட கணக்குல வைப்பீடு செய்வதனால் எங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க, லாபம் தாங்க ஹஜ்ஜி பயணிகள் எல்லாரும் கேட்டாங்களா? வருஷத்துக்கு 4000 பேர் எவரேஜா போறாங்கன்னு சொன்னா, இந்த 4000 பேரும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? எங்களோட காசு நாங்க உங்களோட கையில தர்றோம், நீங்க வந்து அதுல வியாபாரத்துல முதலீடு செஞ்சு எங்களுக்கு தேவையான அளவுல ப்ராஃபிட் தாங்கன்னு யாராவது வியாபாரத்துல இணையும் நோக்கத்துல உங்களோட வந்து சேர்ந்தாங்களா? சேராம எப்படி நீங்க இதை பயன்படுத்தலாம்? எப்படி வியாபார முறைக்கு வலுக்கட்டாயப்படுத்துவீங்க? இப்படி வலுக்கட்டாயப்படுத்தினா இது பாத்திலான முறையில் வியாபாரம் என்று வராதா? இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அலா வலா யஹில்லு லி இம்ரிஇன் மின் மாலி அஹீஹி ஷைஉன், உங்களுடைய சகோதரனுடைய பொருளாதாரத்துல உங்களுக்கு எதுவுமே ஹலால் ஆகாது, இல்லா பித்தீபி நஃப்ஸின் மின்ஹு, அவராக விரும்பி தரக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலே தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அமீர் இப்னு யத்ரிபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதுல 20170வது செய்தியா வருகிறது. அப்போ ஒருவருடைய சொத்தை அவருடைய மனப்பூர்வமான விருப்பத்தோடு வியாபாரத்துல முதலீடு செய்ய தந்தால், அல்லது பயன்படுத்த தந்தால், அல்லது அனுபவிக்க தந்தால் தானே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி இல்லாம ஹஜ்ஜுக்கு டிபாசிட் செஞ்சவங்களை நீங்க எப்படி பிசினஸ் பார்ட்னரா மாத்தினீங்க? உங்களோட முவாரபா முறை என்பதிலேயே பல பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் இருக்கிறது. இந்த முவாரபா என்ற வார்த்தையை போட்ட உடனே இன்னும் இஸ்லாமிய சரியத்துக்குள்ள போன மாதிரி ஒரு கன்செப்டை உருவாக்குறாங்க. இதுலயே பல சர்ச்சைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் நிலையில் எப்படி வந்து ஹஜ்ஜுக்கு போறவங்க நம்முடைய அமானா வங்கியில அக்கவுண்ட்ல காசை போடுங்க, நாங்க முவாரபா முறையில வியாபாரம் பண்ணி தருகிறோம் என்று சொல்லுவீங்க? 4000 பேர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தயாராகிறாங்கன்னா 4000 பேரும் உங்களோட முவாரபா முறையை ஆதரித்தவர்களா? அதை அங்கீகரித்தவர்களா? லாபம் ஈட்டுவதற்காக வருபவர்களா? முலாரபா முறையை ஆதரிக்காதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு கொடுத்த காசுல லாபம் வேணும்னு அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? அவங்க விரும்பிதான் தந்தாங்களா? நீங்களா எப்படி வலுக்கட்டாயப்படுத்தி அதை பயன்படுத்துவீங்க? இது ஹராம் இல்லையா? இன்னொரு சகோதரனுடைய சொத்தை அவனுடைய விருப்பம் இல்லாமல் அனுபவிப்பது ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, எப்படி முஸ்லிம் கலாசார திணைக்களமும் ஹஜ்ஜி கமிட்டியும் இணைந்து இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினீர்கள்? யார் உங்களுக்கு பத்துவா கொடுத்தது? எந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இதை நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? இதற்கு இவர்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? எண்ணிக்கை குறைஞ்சி 4000 பேர் போறதுல பாதிக்கு மேல குறைஞ்சி, ஹஜ்ஜிக்காக இந்த முற்பணம் விஷயத்துல இந்த தில்லுமுள்ளை ஆதரிக்காத நிலையில் ஹஜ்ஜி யாத்திரைக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிற அளவுக்கு இந்த வணிக நோக்கம் காரணமாக அமைந்ததா இல்லையா? இதற்கு ஹஜ்ஜி கமிட்டி பதில் சொல்வார்களா? முஸ்லிம் சமய கலாசார திணைக்களம் பதில் சொல்வார்களா? அமானா வங்கி பதில் சொல்லுமா? நாங்கள் கேட்கிறோம். எதுக்கும் வாய் திறக்கிறாங்க இல்ல. மக்களுடைய இபாதத்தை வணிக நோக்கத்துல நாசமாக்குற ஒரு காரியத்தில் இந்த 3 சாராரும் இணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். இது கண்டனத்துக்குரிய விஷயமா இல்லையா? இதை சிந்திக்க வேண்டும். இப்படி நாங்க சொன்னா உடனே தௌஹீத் ஜமாத்காரன் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறான். பார்த்தீர்களா, நாங்க அமைதியா லாபம் அடைஞ்சு கொண்டு போனா இவங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு விமர்சனம் செய்வார்கள். நான் கேட்கிறேன், உங்களுடைய நாங்க குர்ஆன் சுன்னால இருந்து கேள்வி எழுப்புறோம், அதுக்கு நீங்க பதில் தர்றீங்கல்ல, சரி உங்களுடைய மதுஹப் அடிப்படையில் கூட இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? உங்களுடைய காயிதத்து ஃபிக்ஹியா என்ன சொல்கிறது? தெளிவாக அல் பைஉ வல் இஜாரத்து வல் ஈதாஉ இதா வகஅ
பில் இக்ராஇ ஃபஹுவ பாத்திலுன், தெளிவாக சொல்கிறது. அல் பைஉ விற்பனை, வல் இஜாரத்து வாடகை, வல் ஈதாஉ வைப்பு ஆகியவை இதா வக பில் இக்ராஇ வலிக்கட்டாயப்படுத்தி வற்புறுத்தலின் அடிப்படையில் செய்யப்படுமேயானால் ஃபஹுவ பாத்திலுன், அது பாத்திலாகும், செல்லுபடியற்றதாகும் என்று உங்களுடைய மதுஹபுகளில் அல் காயிதத்துல் ஃபிக்ஹியாவில் இருக்கிறதா இல்லையா? வலுக்கட்டாயப்படுத்தினா பாத்திலாகும் என்று இருக்குதா இல்லையா? நீங்க வலுக்கட்டாயத்தானே படுத்தினீங்க. ஹஜ்ஜுக்காக முற்பணம் செலுத்துபவர்கள் எல்லாம் உங்களோட வியாபாரம் செய்வதற்கு சம்மதித்தவர்களா? நீங்க வலுக்கட்டாயப்படுத்தி இந்த அக்கௌண்ட்ல போடணும் என்று 2வது சரத்துல அக்கௌண்ட்ல போடணும் என்று வலுக்கட்டாயப்படுத்துறீங்களே, அந்த அடிப்படையில் போட்டார்கள். முஸ்லிம் கலாசார திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில 2வது நிபந்தனையில வலுக்கட்டாயப்படுத்தி இந்த அக்கௌண்டில் வைப்பீடு செய்துதான் ஆக வேண்டும் என்று போட்டீர்களே, அது வலுக்கட்டாயமா இல்லையா? உங்ககிட்ட வியாபாரத்துக்கு யார் உங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு காசு கொடுத்தா? ஹஜ்ஜுக்காக போறவன் வியாபாரம் பண்ணி லாபம் அடைந்துதான் ஹஜ்ஜுக்காக செல்கிறான். அவருக்கு தேவை என்றால் ஹஜ்ஜின் போது வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொள்வார். நீங்க எப்படி நிர்பந்திச்சு ஒருத்தருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி, ஒருத்தருடைய நெருக்கடியை பயன்படுத்தி, அதுவும் இபாதத் சார்ந்த விஷயத்துல அவருடைய இந்த தேவையை பயன்படுத்தி கொண்டு எப்படி வலுக்கட்டாயமாக நீங்கள் வியாபார முறையை ஆதரிப்பீர்கள்? இந்த நாட்டுல எத்தனை உலமாக்கள் இருக்கிறீங்க, ஒருத்தராவது இதை கேள்வி எழுப்ப மாட்டீங்களா? அது முலாரபா ஹலாலான முறையில் இருக்குது. என்ன முலாரபா ஹலாலு? நீங்க முலாரபால என்ன ஃபித்னா பண்றீங்கன்றத பட்டியல் போடட்டுமா? அது போட்டு அதை ஒரு தலைப்பாக சரி அதை விவாதிக்க வருவீர்களா? ரப்புல் மால் சொத்துக்கு சொந்தக்காரர் இருப்பார், அந்த முவாரிப் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனம் இருக்கும். இவர்கள் காசை போட்டு முலாரபாவை மேலோட்டமா அப்படிதான் காட்டுவாங்க. இவங்க காசை கொடுப்பாங்களாம், ரப்புல் மால் காசை கொடுப்பாராம், முலாரிப் போய் வியாபாரம் செய்வாராம், கிடைக்கிற லாபத்துல இந்த ரப்புல் மாலுக்கு ஷேர் கொடுப்பாங்களாம். இதுல என்ன பிரச்சனை? இப்படிதான் காட்டுவாங்க. ஆனா என்ன நடக்குது? நீங்க முலாரிப்பாக இருக்கக்கூடிய வங்கி வியாபாரம் செய்றீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இன்னொரு வியாபாரம் செய்யறவனுக்கு நீங்க முதலீடு செய்றீங்க. நீங்க இடையில இருந்து, ஒரு வங்கி இடையில இருந்து கமிஸ் அடிக்கிற வேலை பார்க்கறது. ஆனா கமிஸ் அடிக்காம லாபம் பங்கு போடுற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவீங்க. அமானா வங்கி வியாபாரத்தில் ஈடுபடுகிறதா? இவங்க என்ன பண்றாங்க? இந்த ரப்புல் மால்ட காசை எடுத்து அமானா வங்கியோ இஸ்லாமிய வங்கியோ அவர்கள் அந்த காசுகள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை எடுத்துக்கொண்டு புரோக்கர்களாக இருந்து கொண்டு வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வழி இருக்குதுன்னு தேடுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வழிகள் எல்லாத்தையும் தேடி இவங்க அங்க முதலீடு செய்யறது. முதலீட்டாளர்களுடைய முதலீட்டில் முதலீடு செய்யும் முறையாக உங்களோட முலாரபாவை வச்சு உதாரணம் காட்டுவது எப்படி? 2 பேர் பார்ட்னர் இருக்கிறோம். ஒருத்தர் சொத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறார், இன்னொருத்தர் வியாபார திறமை உள்ளவரா இருக்கிறார். சொத்துக்கு சொத்து இருப்பவர் அவர் வியாபார திறமை உள்ளவரிடம் காசை கொடுப்பார். வியாபார திறமைசாலை வியாபாரத்தில் ஈடுபடுவார். அதுல கிடைக்கக்கூடிய பங்கை எடுத்து முதலீட்டு செய்தவருக்கு ஒரு பங்கும், தான் வியாபாரத்தில் ஈடுபட்ட அந்த உழைப்பை செலுத்தியதற்காக இன்னொரு பங்கும் அவர் எடுத்துக் கொள்வார். முன்கூட்டியே பேசி வைத்துக் கொண்ட லாப விகித பிரகாரம் படி லாபத்தை பிரித்துக் கொள்வார். நஷ்டமானாலும் பிரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னோன்னு, ஆமா சரியாதானே இருக்குது மார்க்கத்துல, இதுல என்ன தப்பு இருக்குது? இந்த முறையில நடந்தா தப்பு இல்லை. இப்படியா நடத்துறீங்க? இல்ல. ரப்புல் மாலிடமிருந்து சொத்தை எடுத்து இவங்க புரோக்கர்களாக இஸ்லாமிய ஷரியத் வங்கிகள் இருந்து இவர்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் பல பிளாட்ஃபார்ம்களை தேடுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ற பிளாட்ஃபார்ம்கள்ல நீங்க ஹலாலா தான் இன்வெஸ்ட் பண்றீங்களான்னு எங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த ஒயிட் லிஸ்டட் கம்பெனி என்று காட்டுறதுல சிலதுகளை காட்டுவீங்க, இதுதான் எங்க கம்பெனி லிஸ்ட், அதுலதான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதா இல்லையாண்டு ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் முலாரபா முறையில் ₹1 காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவருக்கு அதை தேடி பார்க்கிற உரிமை இருக்குதா இல்லையா? அதை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீர்கள். கிடைக்கிற லாபம் என்னுடைய சொத்துக்கான லாபம் கிடைத்திருக்கிறதா, என்னுடைய முதலீட்டுக்கான லாபம் கிடைத்திருக்கிறதா, குறைவாக கிடைத்துள்ளதா, கூடுதலாக கிடைத்துள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்குரிய அந்த உரிமை எனக்கு இருக்குதா? இன்னும் சொல்ல போனால் நீங்க எப்படி முலாரிப்பாக வருவீர்கள்? அமானா வங்கி முலாரிப் செய்பவர்களா? நீங்கள் முலாரிப்புகள் அல்ல, நீங்கள் புரோக்கர்கள். புரோக்கர் வேலை பார்த்த உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்ல ஷேர் வரும்? நீங்க என்ன பண்றீங்க? நம்முடைய சொத்து காசை எடுத்து இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட் பண்ணவனுக்கும் லாபம் கொடுத்து நீங்களும் ஒரு லாபத்தொரு பகுதியா எடுத்து நீங்க உங்களை முலாரிப்பாக காட்டிக்கொண்டு சொத்தை கொடுத்தவனுக்கு ஒரு கொஞ்சம் லாபம் என்று கொடுக்குறீங்களே, இது ஏமாத்தம் இல்லையா? இந்த ஏமாத்து முறைய மார்க்கத்தின் சாயலை போட்டு முஃப்திமார்கள் பத்துவா வேற கொடுக்குறாங்க. வெக்கம் இல்லையா? இதுக்கு பத்துவா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லையா? இது மார்க்கத்துல அடிப்படை சாயல்ல உள்ளதா? மேலோட்டமா காட்டுவது ஒன்று,
நடைமுறையில் செயல்படுத்துவதோடு சரி. ஒரு புரோக்கர் கையில கொடுத்து புரோக்கர் இன்னொருத்தருக்கு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தப்பா என்று கேட்பீங்க. தப்பு இல்ல, கிடைக்கிற காசு நமக்குரிய ப்ராஃபிட் தான் கிடைக்குதுன்றது நமக்கு பார்க்க முடியுமா? ஒரு வருடம் அமானா வங்கி அறிவித்திருந்தார்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வங்கி லாஸ்ட் ஆகி இருக்குது, ஆனால் முதலீட்டாளர்களுக்கு இவர்கள் லாபம் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன கணக்கு? எந்த அக்கவுண்ட்ஸ்ல இந்த கணக்கு நீங்க முன்வைத்தீர்கள்? இப்படி பல பிரச்சனைகள் இந்த முபாரபா முறையில் இருப்பதனால இதுக்கு ஃபத்வா கொடுத்தவங்க கூட எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொன்னா, நீங்க முபாரபா முறை என்று சொல்லி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக எடுத்து நீங்க மாசம் குறைந்த சதவீதம் கூடுதல் சதவீதம் என்று மாறுபட்ட வகையில் நீங்க ஒரு லாபம் கொடுத்தா கூட ஒரு கணக்குல வரும். ஆனா நீங்க பெரும்பாலும் என்ன பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமான தொகையை கொடுக்குறீங்க. இது வட்டிக்கு ஒத்தனதானது இல்லையா? அதே நேரத்துல நீங்கள் பேரளவில் தான் இந்த முபாரபா முறையை நடைமுறைப்படுத்துகிறீர்கள், ஆனால் நடைமுறையில் இதிலே வட்டி நிறைந்துள்ளது என்று இந்த முபாரபா முறைக்கு ஃபத்வா கொடுத்த உஸ்தாதிமார்கள், ஆலிம்கள், முஃப்திகளே தங்களை தப்ப வச்சு கொள்றதுக்காக பதில் சொன்ன ஆதாரங்கள் வேணுமா? இது எல்லாத்தையும் கவனிக்காமல் ஏமாத்துறாங்க. நீங்க ஏற்கனவே வங்கி நடத்துற முபாரபா முறையிலே சர்ச்சை இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இதுல ஹஜ் பயணத்துக்கு போறவனை வலுக்கட்டாயமா இழுத்து இந்த வியாபாரத்துல நீ ஈடுபடன்னு சொன்னா இது சூறையாடல் இல்லையா? இது பண சூறையாடல். பண முதலைகள் இந்த சமூகத்தின் இபாதத்தை வியாபாரத்தின் அந்த வாய்க்குள்ளே, அந்த புதைக்குழிக்குள்ளே புதைத்துக் கொள்வதற்காக வேண்டி, பணத்தை சூறையாடுவதற்காக வேண்டி எவனோ 4-5 சேர்ந்து இந்த நடைமுறையை கொண்டு வந்து இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கானவங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சு விட்டீங்களா இல்லையா? இது தடுமாறுறாங்க. வந்து போடுங்க, காசை தாங்க, டிபாசிட் பண்ணுங்க, ஹஜ்ஜி பயணத்துக்கு வாங்க. சரி, போன முறையை விட அதிகமாக வந்தாலும் சரி வச்சுக்கோங்க. போன வளமையா 4000 பேர் போவாங்க, இந்த முறை 8000 பேர் வந்ததாக வைத்துக் கொண்டாலும் இந்த முறை சரியா? இந்த முறை மார்க்கத்துக்கு உட்பட்டதா? வலுக்கட்டாயமா வியாபாரத்துக்கு ஒருவரை இழுக்கலாமா? இதான் குர்ஆன் சுன்னா சொல்லுதா? இதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதுஹபுகள் சொல்லுதா? எல்லாத்துக்கும் மாற்றமாக இந்த ஒரு சமூகத்தை ஹஜ்ஜி விஷயத்தில், இபாதத் விஷயத்தில் அடகு வைத்திருக்கிறார்கள் பண முதலைகள். பணத்தை சூறையாடுவதற்காக இந்த சமூகத்தை அடகு வைத்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது முற்றிலும் முழுவதிலும் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை அன்பிற்குரியவர்களே, ஒருத்தர் வந்து நான் ஹஜ்ஜிக்கு போறேன், இந்த காசி நான் முற்பணம் அரசாங்கம் சொல்லுது, டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்லுது, ஒரு திணைக்களம் சொல்லுது, அதனால கொடுக்க வேண்டி வருதுண்டா ஒப்படைப்பாங்க. என்ன சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஒப்படைப்பாங்க. இந்த நிதிக்கு இஸ்லாத்தில் உள்ள நிலை என்ன? இது ஒரு அமானிதமான நிதி இல்லையா? இது ஒரு அமானிதமாக பேணப்பட வேண்டிய ஒரு காசு தொகை இல்லையா? பல கோடி ரூபாய்கள், 1-2 ரூபாய் இல்ல, 7,5 லட்சம் ரூபாய் வீதம் 4000 பேர் போறதா இருந்தா எத்தனை கோடி ரூபாய்கள்? கணக்கு போட்டு பாருங்க. 2000 பேர் போனாலும் எத்தனை கோடி ரூபாய்கள்? கணக்கு போட்டு பாருங்க. இத கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாக இவங்க ரொட்டேஷன்ல விடுவாங்களாம். அமானிதமாக தரப்பட்ட ஒரு நிதியை எப்படி நீங்க ரொட்டேஷன்ல விடுவீங்க? இப்படி ரொட்டேஷன்ல விடலாமா? மார்க்கம் இதை அங்கீகரிக்குமா? அங்கீகரிக்காது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்துல, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் அப்படியே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அமானிதங்களை அப்படியே ஒப்படைக்க வேண்டும். உங்ககிட்ட அமானிதமா தந்தா எதுக்கு ஒப்படைக்க சொல்லி தந்தாங்க? ஹஜ்ஜுக்கான செலவினங்களுக்காக வேண்டிதான் உங்களிடம் ஒப்படைத்தார்கள். வியாபாரத்துக்கு ஒப்படைத்தார்களா? நீங்க எதுக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நீங்களா ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு சுற்றறிக்கையாக்கி, ஒரு அறிவித்தலாக்கி, ஒரு சட்ட மூலமாக்கி எப்படி முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த அமானிதமான பணத்தை வியாபாரத்தில் நீங்கள் எப்படி ரொட்டேஷன் பண்ணுவீங்க? இது இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம் இல்லையா? அப்ப தெளிவாக விளங்குகிறது, ஹஜ்ஜு பயணத்திற்காக வேண்டி பணம் தந்தால் அந்த பணத்தை ஹஜ்ஜுக்கு தான் செலவழிக்கணும். அப்படியே இந்த இபாதத்தை இன்னைக்கு என்ன ஆக்கி விட்டாங்கன்னா, நாளைக்கு தொழுறதுக்கு 5 நேரம் தொழுறதுக்கு டிபாசிட் பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்க. 5 நேரம் தொழுறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க, ஈச்சப்பழம் எடுக்கிறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க, நோம்பு படிக்கிறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க, உம்ராக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்கன்னு முஸ்லிம் சமூகத்துல இபாதத்தை வியாபாரமாக்க பாக்குறீங்களா? இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுல என்ன கொடுக்குறாங்க? கேஷ்பேக் சலுகை கொடுப்போம், கோல்ட் காயின் வின் பண்ண கொடுப்போம், கரன்சி ரேட் மாத்தி கொடுப்போம், தகாஃபுத் தகாமுனி உங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் வரைக்கும் இலவசமா கொடுப்போம், கோல்ட் காயின் தங்க நாணயம் கொடுப்போம். இபாதத்தை வச்சு கோல்ட் காயின் கொடுக்கிறதுக்கு இவர்கள் யார்?
இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இபாதத்தை வச்சு கேஷ்பேக் சலுகையாம், கோல்ட் காயின் கொடுப்பார்களாம், தங்க நாணயம் கொடுப்பார்களாம். என்ன கூத்தாடுறாங்க? இந்த மார்க்கத்தை கேலி கூத்தாக்குற ஒரு வழிமுறையா இல்லையா? சிந்திக்க வேண்டும். இந்த வழிமுறை கண்டனத்துக்குரியது. முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்கள், ஹதீசுகள் மற்றும் ஏனைய சருத்துக்களை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த வழிமுறை கையாளப்படக்கூடாது, இந்த வழிமுறையை மாற்றம் செய்ய வேண்டும். உலமா சபைன்னு இருக்கிறாங்க, இதெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. கேட்டா இருக்கிற உலமாக்கள் எல்லாம் அது ஷரியத்துக்கு உட்பட்டது, அது ஹகீகத்துக்கு உட்பட்டது, அது மரிபத்துக்கு உட்பட்டது, எதையாவது ஒன்றை உணர்த்தி ஒரு வார்த்தையை போட்டு மக்களை மயக்கி கொண்டு சுத்த மடையர்கள் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். உலமாக்கள் நேர்மையாக பேசக்கூடியவர்கள் எழுப்பி நிற்க வேண்டாமா? உங்களுடைய குரல்களை நீங்கள் எழுப்ப வேண்டாமா? இந்த வழிமுறை இபாதத்துல கை வச்சுட்டாங்க, இப்பயாவது இதுல நாங்க கவனம் செலுத்தணும் என்று நாங்க யோசிக்கணும் என்று வரக்கூடாதா? இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன, அதான் முஃப்தி சாப் ஓகே பண்ணிட்டாரு, அதான் ஜம்மியத்துல் உலமா தலைவர்கள் சரி காண்கிறார், அவங்க ஓகே பண்ணுவாங்க. அவங்களுக்குரிய புலுசுகளுக்காக வேண்டி ஓகே பண்ணுவாங்க. நீங்க அல்லாஹ்க்காக தானே இயங்குறீங்க, உலமாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தானே இயங்குறீங்க, மறுமைக்காகத்தானே இயங்குறீங்க. நீங்க சிந்திங்க, இந்த வழிமுறையில் தவறு இருக்கிறது, இது கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டிய ஒன்று. இதை திருத்தாவிட்டால் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த இபாதத்துகளும் நாளை ஒரு நாள் வணிக நோக்கத்திற்காக மாறுபட்டுவிடும். அது நம் சமூகத்தை இபாதத்திலிருந்து தூரமாக்கி, இறையச்சத்திலிருந்து தூரமாக்கி, இஹ்லாஸிலிருந்து தூரமாக்கி, ஒட்டுமொத்தமாக வியாபாரம் தான் உலகம், காசு பணம் தான் உலகம் என்று மாற்றக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்று விடும் என்ற அபாயத்தை உணர்ந்து இந்த வழிமுறையை கண்டிப்பாக முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் வாபஸ் வாங்க வேண்டும், ஹஜ் கமிட்டி வாபஸ் வாங்க வேண்டும், அமானா வங்கி இந்த வழிமுறையை நீக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக கோஷமாக எழுப்பி இந்த முறையை ரத்து செய்வதற்கான முயற்சியில் அனைவரும் இயக்க வேறுபாடுகளின்றி, ஜமாத் வேறுபாடுகளின்றி இதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்பது நான் ஒரு கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்வதோடு, அந்த குறித்த சகோதரர் இந்த வழிமுறை இஸ்லாத்துக்கு உட்பட்டதல்ல, சட்டத்துல நிர்பந்திக்கிறாங்க என்பதனால் ஹஜ் செய்ய வேண்டிய நிர்பந்த நிலை வந்தால் நீங்கள் அங்கே வைப்பீடு செய்ய வேண்டிய நிலை வருகிறது. சட்டத்துக்கு மாற்றம் செய்ய முடியாது. ஆனால் இதை சட்டம் மூலமாக யாரு இயற்றினார்களோ அந்த சட்டம் மூலமாகவே இதை வாபஸ் வாங்க வைத்து இந்த வழிமுறையை மாற்றுகின்ற போராட்டத்தை சமூக ஆர்வலர்கள் இன்ஷா அல்லாஹ் முன்னெடுப்பார்கள். இந்த வருஷம் மாற்ற முடியாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமாவது இதை மாற்ற வைப்போம். இதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடங்குவோம், அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் அதுல மாற்றம் வரலையா, வேற வழியே இல்ல, நிர்பந்தம் அரசாங்கம் செய்யறாங்க, நீங்க உங்களோட முற்பணத்தை செலுத்துங்க, அதுல லாபம் எல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்ல, நீங்க அந்த வியாபாரத்துல எல்லாம் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்ல, போய் வாங்க ஹஜ்ஜுக்கு இன்ஷா அல்லாஹ். இதுல யாரெல்லாம் குளறுபடி செய்கிறார்களோ, யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ, யாரு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செயல்பட்டார்களோ அவர்கள் அனைவரையும் இறைவனிடத்தில் மறுமையில் இறைவன் அவர்களை தண்டிக்கட்டும் என்று ஒப்படைத்து விட்டு நீங்க அந்த காசை நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேணும் என்றால் செலுத்துங்களே தவிர, சட்டம் என்றதுனால செலுத்துங்களே தவிர மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையாக இதை அங்கீகரிக்கவே முடியாது என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில்